பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பரான சுவையில் புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புதினா சாதம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4-5 பூண்டு பல், 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் சின்னதாக இருந்தால் 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு அன்னாசிப்பூ, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சுத்தம் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினாவை சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். 2 சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு பல். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம புதினா ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்க இந்த புதினா ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த இஞ்சி, பூண்டு, புதினா மல்லியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பிளெயினாக உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்து செய்கிறேன். இது நல்லா சுருண்டு வதங்கின பிறகு 2 டம்ளர் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்து செய்யலாம். பாஸ்மதி ரைஸில் செய்கிற மாதிரி இருந்தால் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நார்மல் ரைஸாக இருந்தால் 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். அப்போ விசில் வச்சு எடுக்கும்போது சாப்பாட்டுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். கலந்தாச்சு. மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தனித்தனியாக ரைஸ் சூப்பராக வெந்து வந்திருக்கு. கரண்டி போட்டு ரொம்ப கிண்டாமல் இந்த மாதிரி சைட்லேருந்து எடுத்து விட்டு கிளறி விட்டுக்கோங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த புதினா ரைஸ் கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதோடு இல்லாமல் வெஜ் குருமா, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த புதினா ரைஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.